ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 6 விஸ்வரூப சிருஷ்டி பதங்கள் 11, 12, 11ஆம் பதம். அததஸ்யாபிதப்தஸ்ய கதிதாயதனானிஹ நிரபித்யந்த தேவானாம் தானிமே கதத ஸ்ருணு. மொழிபெயர்ப்பு. மைத்ரேயர் கூறினார், பிரம்மாண்டமான பிரபஞ்ச ரூபத்தின் தோற்றத்திற்கு பிறகு பரமபுருஷர் எப்படி தேவர்களின் பல்வேறு ரூபங்களாக தம்மை பிரித்து கொண்டார் என்பதை என்னிடமிருந்து கேளும். பொருளுரை. மற்றெல்லா ஜீவராசிகளையும் போலவே தேவர்களும் கூட பரமபுருஷரின் பிரிக்கப்பட்ட பின்னப்பகுதிகளே ஆவர். தேவர்களுக்கும் சாதாரண ஜீவராசிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்னவெனில், சாதாரண ஜீவராசிகள் ஜட சக்தியை அடக்கியாள வேண்டும் என்று அவர்களுடைய ஆசையை கைவிட்டு பகவானின் பக்தி தொண்டெனும் புண்ணியத்தை பெருக்கிக் கொள்ளும் பொழுது தேவர்களின் பதவிகளுக்கு உயர்த்தப்படுகின்றனர். இத்தகைய தேவர்களிடம் பிரபஞ்ச விவகாரங்களை நிர்வகிக்கும் பொறுப்பை பகவான் ஒப்படைக்கிறார். 12ஆம் பதம். தஸ்யாக்னிர் ஆஸ்யம் நிர்பின்னம் லோகபாலோ விஷத்பதம் வாச்சா சுவாம்சேன வக்தவ்யம் யயாசௌ பிரதிபத்தியதே. மொழிபெயர்ப்பு. அக்னி உஷ்ணம் அவரது வாயிலிருந்து பிரிந்தது. எல்லா பிரபஞ்ச நிர்வாகிகளும் அவரவர் நிலைகளில் அதற்குள் பிரவேசித்தனர். அந்த சக்தியை கொண்டுதான் ஜீவராசி தன்னை வார்த்தைகளால் விவரிக்கிறான். பொருளுரை. பகவானுடைய பிரம்மாண்டமான பிரபஞ்ச ரூபத்தின் வாய்தான் பேசும் சக்தியின் பிறப்பிடமாகும். இச்சக்திக்கு அக்னி தேவன் அதிபதி ஆவார். ஆதி தெய்வ பேச்சுக்கள் ஆத்தியாத்மம் அல்லது உடலின் இயக்கங்கள் எனப்படுகின்றன. மேலும் பேசப்படும் விஷயம் பௌதிக உற்பத்தி அல்லது அதிபூத கொள்கை எனப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா.